Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஆனால் இது இந்த இயர் 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர். இது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு. இந்த இயரில் சில டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது. இது மாடல் கொஸ்டின் பேப்பராக வச்சு இதை நீங்கள் வந்து செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரல் டெஸ்ட் எழுத முடியாது, அதனால் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் தான் எழுதணும். ஒரு ½ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் ½ to 1 டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா வித் சாய்ஸ்ன்ற மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். வித்தவுட் சாய்ஸ்ன்னும் போது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் வந்து வித் சாய்ஸில் விட்டீங்களோ அந்த கொஸ்டினை வந்து ஒன்ஸ் நோட்டில் வந்து கிளாஸ் ஒர்க் நோட் வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. பட் லாஸ்ட் மூமெண்ட் டைம்ன்றதுனால இப்போ இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ன்றதுனால நான் சொல்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே தெரிஞ்சதுன்னா நீங்கள் 1 மார்க் மட்டும் அப்படியே சொல்லிவிடுங்க. மற்றபடி மற்ற இது கொஸ்டின் அந்த பார்ட் 3 இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ற மாதிரி அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைம் சேவ் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப நெக் மூமெண்ட்டில் இருக்கிறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா சப்ஜெக்டையும் ரிவிஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் போட சொல்லியிருந்தீங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இந்த சாப்டர்லாம் எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எது வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் இருக்கும். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் 50 மார்க்ஸ் வந்து நீங்கள் 45 above 50 out of 50 கூட வாங்கலாம், நம்ம சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தரோவாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். 1 மார்க்கில் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. அது போக நம்ம எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லைனா தாராளமாக 50 out of 50 வாங்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும். இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த சாப்டர் நமக்கு வரல அப்படின்றத திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்னா உங்கள் மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பார்ட் ஈஸியாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை டெஸ்ட் எழுதி பாருங்கள், செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி பாருங்கள், செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எது டஃப்பாக இருக்குன்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த சப்ஜெக்டில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் உங்களோட மார்க் ஸ்கோரில் வந்து உங்களோட கவனம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து அவுட் சைட் போகும் கரெக்ஷன். ஸோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ கிடைக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே யூனிட் டெஸ்ட் வைஸு, அதுக்கு அடுத்தது ஸ்கூல்லையும் வைப்பாங்க ஒரு யூனிட் வைஸ், அடுத்தது இந்த மாதிரி மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி எக்ஸாம் இதெல்லாம் வருது இல்லையா. எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்ஸ் வந்து உங்களோட மார்க்ஸு அண்ட் தென் உங்களோட செல்ஃப் இதே வந்து நீங்கள் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி எழுதி பார்க்குறீங்க, இல்லை ஓரல் டெஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th பப்ளிக் எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் நல்லா வரும். இது வந்து இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்துக்கோங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர். அதுக்கு அடுத்தது இது வந்து இந்த இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர், இதையும் மாடலாக வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.